வணக்கம் சொந்தங்களே, நான் உங்கள் காயத்ரி. நம்ம வீட்டோட ஹல்தி ஃபங்க்ஷன் இன்றைக்கி நடக்குது. உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். சரிங்களா? எல்லாரும் வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே? அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே வந்துடும். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ரொம்பவே உதவியாக இருக்கும். சரிங்களா? மறக்காமல் பண்ணிடுங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மீனா, நலங்க நீயே ஆரம்பிடி. நான் எதுக்குடி? நீயே ஆரம்பி. பொண்ணுக்கு அத்தை முறையில் நீயே ஆரம்பிடி. என்னடி நீ? அடியே, ஒரு யானை கூட்டத்தில் கூட ஒரு குழந்தைய அத்தைங்க தாண்டி காப்பாற்றும். அதே மாதிரி என் குழந்தைய அத்தையான்னு நீ தான் காப்பாற்றணும். சரியா? அவள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். அவள் லைஃப்பில் அவள் நல்லா முன்னேறி போகணும். நல்லா அவள் எல்லா வேலையும் நல்லபடியாக கற்றுக்கணும். அதான் வீட்டு வேலையை நல்லபடியாக கற்றுக்கணும்னு நீ எல்லாத்தையும் மனசில் நினச்சி அவளுக்கு இந்த நலங்கு வச்சு விடு. இந்த நலங்கு மூலியமா அவள் மூளை நல்லா விளங்கட்டும். என்ன ஒரு வார்த்தை வச்சு விடுங்க அத்தை. அப்படியே எடுத்து பூசி விடுங்க. அது மூஞ்சிலேயே மூக்கிலெல்லாம் கூட நல்லா போட்டு விட்ருங்க. மூக்கிலெல்லாம் போடக்கூடாது. ஆரம்பிச்சுட்டா. சரி, தள்ளி ஷில்பா. பரவாயில்ல, மணியக்கா நல்லா தான் இருக்காங்க. அது என்னடி பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. எனக்கு கொஞ்ச நாளா அவங்கள பிடிக்காம இருந்தது, அதான் அப்படி சொன்னேன். எனக்கும் தாண்டி. அம்மா பாம்பு காதுமா இந்த பிரியாக்கு. ஜில்லுன்னு இருக்காட்ட. கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இரு. சரி. குழந்தை மாதிரியே நடிக்குதுல்ல. வழக்கமாக பண்ணுறது தானே. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி நலங்கெல்லாம் வச்சா பொண்ணுங்க ரொம்ப க்ளோவாக இருப்பாங்க, அப்படியே பளபளப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அப்படி ஒரு நலங்கே வைக்காம அங்கே ஒருத்தி எப்படி ஜொலிக்கிறா பாரு. நந்தினியா? அவளே தான். மணி உண்மையிலேயே செம்ம கியூட்டாக தான் இருக்கா இன்னைக்கு. நீ நல்லா இருக்கணும்டா செல்லம். லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கணும். உன் கல்யாண வாழ்க்கையில் நீ சிறந்து விளங்கணும். தேங்க்யூ. அது சரி. சரி, அடுத்து ஷில்பா வாடி. இருடி, நான் அப்புறம் வச்சுக்கிறேன். பிரியா நீ போ. ஏன் அத்தை, நீங்களே வைங்க. வான்னு சொன்னா வாடி. கேட்க மாட்டீங்களே. சரி, இருங்க வரேன். அடியே, உன்னை நான் தான் நல்லா அலங்காரம் பண்ணேன். ஆனால் இப்போ பாரு, மஞ்சள் எடுத்து உன் மூஞ்சி ஃபுல்லாக அப்போ போகிறேன். பிரியா, அப்படியெல்லாம் பண்ணிடாதே பிரியா. இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மனோஜுக்கு வேற நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் பிரியா. சிக்கிடி அடியே. ஏண்டியா, நலங்க வச்சதெல்லாம் பையன் பார்க்கவே கூடாது. நீ ஃபேட்டை எடுத்து வேற அனுப்புவியா? டே ராகுல, ஞாபகம் வச்சுக்க. ஃபோனில் கையை வச்சதுன்னு வைய, கையை முறுக்கிடு. தரமா செஞ்சிருவோம். ஏய், மூக்கில் குத்திடுவேன். என்ன மட்டும் எதனா பண்ணினா இந்த பாரு. அப்படியெல்லாம் பிரியா இங்க முன்னாடி நிற்கும் போது வாய் ஆடக்கூடாது, புரியுதா? வாயை மட்டும் ஆடனு வையே, மஞ்சள் பேஸ்ட் வாயில இருக்கும். வேணாம் வேணாம், நான் அமைதியா இருக்கேன். மணி மட்டும் எந்த தப்பையும் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் நந்தினிக்கும் இதே மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. நந்தினி அக்கா, என்னம்மா உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க கஷ்டமா இல்லையா? ஏன்டி அப்படி கேக்குற? இல்ல, இந்நேரம் உங்களுக்கும் இதையெல்லாம் பண்ணிருக்கணும். ஆனா மணி அக்கா பண்ண தப்புனால தான் உங்களுக்கு இப்போ எதுவுமே நடக்காம போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சித்ரா, நீ அப்படிலாம் பேசாதானே. அது நானும் சந்தோஷம் தான் கல்யாணம் வேணாம்னு சொன்னோம். இல்லைனா இந்நேரம் எங்களுக்கும் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க தானே. மணி இதுக்கெல்லாம் காரணம் இல்லை. நீ அப்படிலாம் பேசாதானே. விட்டு கொடுக்க மாட்டீங்களே. சரி சரி. அடடே, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டீங்க போல. சௌந்தர்யா, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். வா, வந்து நலங்கு வை வா. அதுக்கு தானே ஓடோடி வந்திருக்கேன், என் பொண்ணுக்கு நலங்கு வைக்கணுங்கிறதுக்காக. அடடே, பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே. நான் நடிப்பு பொண்ணு. என்னடா ராகுலே, அம்மாவை கிண்டல் பண்றியா? ஐயா இல்லம்மா, நான் எதுக்கு ஒன்று கிண்டல் பண்ண போறேன். வாமா, வந்து நலங்கு வை வா. வேன் பெண்ணுக்கு. சரி எம்மா பிரியா, கொஞ்சம் நவருமா. வாங்கத்த, வழி தாராளமா இருக்குது, வாங்க. நல்லா லட்சணமா இருக்கிறம்மா. கல்யாண காலம் உனக்கு அப்படி வந்திருக்கு. சூப்பரா இருக்கிற பாக்கிறதுக்கே. சரி ஷில்பா, மஞ்சள் எடுத்து கொடு ஷில்பா. அந்த எடுத்து தரேன். நீங்க இருங்க, நானே எடுத்து தரேன். ஏன் குனிஞ்சு தான் எடுக்கிறது? குனிஞ்சு எடுத்தா இடுப்பெல்லாம் சுழி கேட்குமா என்ன? நலங்கெல்லாம் வைக்க வந்தாங்கன்னா இப்படிதான் எல்லாம் கீழே வச்சிருப்போம். ஒன்னொன்னத்தையும் எடுத்து வைக்கணும், குனிஞ்சு நிமிந்து. அதை கூட தெரியல, வாழ்ந்துட்டாங்க அந்த அம்மா. எல்லாத்தையும் தூக்கி வந்தம்மா மூஞ்சல் வைக்கணும். பிரியாக்கா என்னமோ வெயிட்டா புலம்புதுன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா வந்ததுமே எல்லாரையும் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப எப்படா போவாங்கன்னு இருக்கு எனக்கு. சரி சரி, பயப்படாத, சீக்கிரம் போயிடுவாங்க. அத்தை, என் மூக்க நசுக்கிறீங்க நீங்க. மூக்க நசிக்கிட்டேனா? நான் பார்க்கலமாண்ணா. சரி. இப்படிதான் பெரியவங்க எதனா சொன்னாங்கன்னா உடனே சரின்னு சொல்லிடணும். புகுந்த வீட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கணும். சரியா? யார் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி அனுசரிச்சுக்கிட்டு போகணும். சரியாம்மா? அங்கே போயிட்டு அது வேணும் இது வேணும்னாலாம் நீ இங்கே அடம் பிடிக்கிற மாதிரியெல்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. சரியா? உன் பத்து டாடி நீ என்ன கேட்டாலும் உனக்கு வாங்கி தந்துடுவார். அந்த மாதிரியெல்லாம் நீ அங்கே போய் யாருக்கிட்டே எதையும் கேட்டுக்கிட்டு இருக்காத. சரியா? எங்க அப்பா கூட அவ என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. உங்கள் அப்பாவும் வாங்கி தருவார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் என் புருஷ அளவுக்கு யாரும் இவளுக்கு எதையும் வாங்கி கொடுத்தது இல்லைல்ல. அவர் தான் அவளுக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி தந்திருக்காரு. அப்படித்தானம்மா? இவளெல்லாம் யாரடி இப்போ வர சொன்னது? சே, தேவையில்லாமல் வந்துக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா எல்லாரையும். இந்த அத்தை பாய்சனாவே தான் இருக்கும் போல கடைசி வரைக்கும்.
அம்மா அதை புஷ்பாக்கத்து நலங்கு வச்சுட்டாங்கல்ல தம்பிக்கு, நம்ம அடுத்தது போய் பொண்ணுக்கு வச்சுட்டு வந்துருவோமா? போலாம் அர்ச்சனா. பொண்ணு வீட்டுல நலங்கு செட்டப் எல்லாம் பயங்கரமா இருக்குமா? இருந்துட்டு போட்டோம், நம்ம கூட தான் நல்லா பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் அங்க ரொம்ப கிராண்டா இருக்குதுமா. கிராண்டா பண்ணாலும் சிம்பிளா பண்ணாலும் நலங்கு நலங்குதான், அவ்வளவுதான். அம்மா அடுத்து யார் வந்து நலங்கு வைக்க போறா தம்பிக்கு? அடுத்து அர்ச்சனா நீயே வந்து வை வா. சுகத்தை வைக்க சொல்லுங்கம்மா, அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன். நான் அப்புறமா வச்சுக்கிறேம்மா, இல்லைன்னா முன்னாடி போயிருக்க மாட்டேனா, நீ வை. சரிங்கட்டா, நானுமே கடை கடனை நலங்கு வச்சுட்டு அந்த வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன் எப்படி எல்லாம் அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. நீ இருக்கியே. சரி வா, ஓடி வா, மஞ்சள் எடு வா. அம்மா கற்பூர பாக்கெட் எங்க வச்சிருக்கீங்க? பின்னாடி ஒரு டேபிள் இல்ல, அது மேல இருக்கு பாரு. சரிங்கம்மா எடுத்துக்கிறேன். அக்கா வாயில படுதுக்கா. மஞ்சள் தானடா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது என்ன. சரிங்கக்கா. அடுத்து அக்கா உனக்கு மணக்க மணக்க பண்ணிட்டு தெளிக்கிறேன். நல்லா தெளிங்கக்கா, நல்லா சூப்பரா இருக்குக்கா. அது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. விளையாட்டு பிள்ளை யாரு அவனாடி? நீ தாண்டி விளையாட்டுத்தனமா இருக்கிற எல்லாத்துலயும். சரிக்கா சரிக்கா, அப்படியே விளையாட்டுத்தனமா இருந்தா என்ன தப்பு? என்னம்மா நான் சொல்றது, என்னத்த நான் சொல்றது? கரெக்ட் தான். இந்த வயசுல விளையாட்டுத்தனமா இல்லாம வேற எப்ப இருக்க போறீங்க? கேட்டீங்களாக்கா சப்போர்ட்ட? கொடுங்க கொடுங்க, நான் தம்பிக்கு ஆர்த்தி கலக்கிறேன். புடி. நல்லா ஃபன்னா போது பையனுக்கு தம்பியே. நலங்கு ஃபங்க்ஷன் அமோகம். ஆனா பாருங்க, என் பக்கத்துல ஒரு பாய்ஸும் இல்ல. வருவாங்க வருவாங்க, கவலைப்படாத. நான் போய் சந்தோஷம் ஆகல எல்லாம் கூட கூட்டிட்டு வரேன்னு. தேங்க்யூ ஸோ மச்க்கா. கூப்பிடுங்கக்கா. என் மச்சான் வருவான்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்கிறான். அவன் தங்கச்சிக்காங்க நலங்கு வைக்கிறாங்களே, அதனால பொறுப்பா ஒரு அண்ணனா அங்கேயே நின்றுட்டான் போல இருக்குது. எசுக நீ என்ன கூட நலங்கு வச்சதுக்கு அப்புறம் அங்க போக வேண்டிய மணிமேகலைக்கு போய் நம்ம நலங்கு வைக்க வேணாம்? சரி பார்வதி, நீ போ, அடுத்து நீ போய் வச்சுட்டு வா. ஆர்டர் படி தான் போகணும். முதல்ல அக்கா அங்க முடிச்சாச்சு, அடுத்த அத்தை கறி நீ வந்து வெயி, அப்புறமா நான் வச்சுக்கிறேன். அதுவே சரிதான். வா பாரு, நீ வந்து வை வா. இந்த வரண்டி. இப்பதான் உண்மையான நலங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? போக போக தெரிஞ்சு பாப்பா. சும்மா ரெடி ஆச்சுடா. சரிம்மா, நான் ஒன்னும் சொல்லல. ஆனா தம்பி டேய், உன் ஆம்ஸ் ஃபுல்லா மஞ்சள்டா, பாத்தியா இல்லையா நீ? அடுத்து உன் மூஞ்சி தான் போட்டு உழப்ப போறாங்க பாரு உன் மூஞ்சில. நானும் பார்த்தேன். அம்மா நீங்க சின்னதா பூசுங்கம்மா. மிதிரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதோ இவளுங்க மாதிரி எல்லாம் என்னால விபூதி கோங்க வைக்கிற மாதிரி சின்ன சின்னதாலாம் வைக்க முடியாது. நல்லா அள்ளி அப்பி வைக்கணும், அப்பதான் அழகா இருப்ப நீயும் பாக்குறதுக்கு. இன்னைக்கு தம்பியை யாராலையும் காப்பாற்ற முடியாதுடி. A few moments later. ஏன்டா ஏன் மூஞ்ச அப்படி வச்சுன்னு இருக்கிற? நல்லா சிரிச்ச மாதிரி இரு. அதான் நீ தான் நல்லா அழகா சிரிப்பியப்பா, சிரிச்ச மாதிரி வச்சுக்க மூஞ்ச. எங்க நான் சிரிக்கிறது? இந்த பாருங்க, நான் லைட்டா வாயை திறந்தா கூட என் வாயில எல்லாம் மஞ்சள் போயிடுது. அப்படி பூசி விட்டுட்டாங்க அம்மா. ஏம்மா இப்படி பூசுனீங்க? இப்படி தாண்டா பூசணும். இன்னும் கேட்டாதான் அங்கங்க தெரியுற இடத்துல கூட நல்லா பூசணும். சரி நீ ரொம்ப சில்லுத்துக்கிற, அதனால தான் நானே கம்மியா பூசினேன். இது கம்மியா? சும்மா சிரிக்காதீங்கடி. சரிடா, அப்ப நீ இப்படியே உட்காந்துருன்னா நாங்க போய் பொண்ணுக்கு நலங்கு வச்சுட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களை கையோட கூட்டின்னு வந்து உனக்கு நலங்கு வைக்க சொல்றோம். சரியா? இப்படியே உட்காந்துரு. தனியா இப்படி உட்காந்துருக்கிறது? அட்லீஸ்ட் பசங்க யாரையாச்சும் கூப்பிட்டு விட்டு போங்கம்மா. சரிப்பா அதெல்லாம் கூட்டின்னு வந்து விடுறேன். தேங்க்யூம்மா. இதுக்கே சோர்ந்துடாதடா தம்பி. இன்னும் பொண்ணு வீட்டுல இருந்து வருவாங்க பாரு, அவங்க பண்ற ஆக்ஷன் எல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். மீண்டுமா? என் கண்ணையே பட்டுரும்மா, எவ்வளவு அழகா இருக்குது பெரிய மணிமேகலை. தேங்க்யூ அத்தை. மணிமேகலைக்கு நல்லா கொஞ்சிற மாமியார் தான் கிடைச்சிருக்கிறாங்க. உனக்குன்னா பொறாம? இப்போ எனக்கு பொறாமலாம் ஒன்றும் இல்லை, ஆசைதான். என் மருமகளையும் இப்படி கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா பார்த்துக்கிட்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனால் எங்க ஷில்பா விட மாட்டேங்கிறா. அவள் வீட்லேயே பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கா என் மருமகளை. சௌந்தர்யா, நான் பொத்தி பாதுகாக்கிறேன் தான். ஆனால் அதுக்குன்னு நான் அவளை உன் வீட்டுக்கு போவே கூடாது நல்லா சொன்னதே கிடையாது. பசங்களுக்கு என்னைக்கு விருப்பம் இருக்கோ, பசங்களுக்கு என்னைக்கு வரணும்னு தோணுதோ கண்டிப்பாக வருவாங்க. இப்படியே தண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் எங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சி விட்டுருங்க. எதுக்கு தேவையில்லாமல் அதை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தை? அப்படி சொல்றிய ராஜாத்தி? பசங்களுக்கு வர விருப்பம் இல்லை, பின்ன உன் கூடலாம் எவனாவது வந்து இருப்பானா சௌந்தர்யா? நிம்மதியாக விட்டுருவியான்னு நீ பசங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணி எடுத்துட மாட்டேன். நான் ஏன் அதெல்லாம் பண்ண போகிறேன்? நான் என்ன முன்ன மாதிரியா இருக்கிறேன் இப்போ? இந்த பாரு, நீங்கள் எல்லாம் என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டீங்களா? நானாக தானே வந்தேன். வீடு தேடி வந்து கூப்பிட்ற அளவுக்கு நீ எங்ககிட்ட நடந்துக்கலையே, பின்ன நாங்கள் எப்படி வந்து கூப்பிட முடியும் சொல்லு? நலங்கு வைக்கிறத விட்டுட்டு ஃபைட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ரசிப்போம். பார்வதி, மனக்கசப்பே இருந்தாலும் சரி, இல்லை எதிரியாவே இருந்தாலும் சரி, எதனா ஒரு விசேஷனாலோ இல்லை எதனா ஒரு துக்கம்னாலோ வீடு தேடி வந்து எதிரியா இருந்தாலும் கூப்பிடணும். அதுதானே நம்ம பண்பாடு. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியலையே. என்னமோ வேண்டாதவளாட்டம் ஒதுக்கியே வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும்.
நாங்கள் யாரும் உன்னை ஒதுக்கி வைக்கல சௌந்தர்யா, நீ அதான் பல வருஷமாக ஒதுங்கிட்டு இருந்த. நாங்கள்லாம் பேசணும்னு வந்தாலும் நீ எங்ககிட்ட மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனேன். அதனோட வெளிப்பாடு தான் நாங்கள் எதுக்கும் உன்னை கூப்பிடாம இருந்தது. ஏன் போன வருஷம் கூட தான் ராகுல் காயத்ரி கல்யாணத்துக்கு சம்மதம் வேணுங்கிறதுக்காக உன் வீடு தேடி வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ என்ன பண்ண, எங்கள் எல்லாரையும் வெளியவே நிற்க வச்சு நாங்கள் யாருன்னு கேட்டு அசிங்கப்படுத்தினேன். அப்படியெல்லாம் நீ பண்ணுவ. ஆனாலும் உன்னை எங்கள் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் உன்னை கூப்பிடணுமா? அது மட்டுமா, ராகுலுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னா காயத்ரிக்கு 200 சவரன் நகை போடணும்னு நீங்கள் கேட்டீங்க வாய்க்கூசாம. அது மட்டும் இல்லை, உங்கள் புள்ள ராகுலுக்கு செயின், கம்மலுங்கிற பாரு, காரு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டு, அப்புறம் 2 வீலர்னு ஏற்கனவே அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது. ஆனாலும் புதுசாக எல்லாத்தையும் வாங்கி தர சொல்லி பாவம் மீனாத்தையும் என் அசோக் மாமாவையும் நீங்கள் கேட்டு டார்ச்சர் பண்ணீங்க. அப்படி கேளு சோத்து முட்டை, அப்படி கேளு. இப்போதான் சந்தோஷமா இருக்குது. உனக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வீணா போடன்னு தோணுதுடி. எவ்வளோ ஞாபகம் பாருங்க, அதுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுது. அதானே, அதுவும் இல்லாம இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் நல்லா செய்யும் இந்த மணிமேகலை. இது கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போதோ தெரியலையா? என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நலங்கு வைக்க வந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனை வந்துட போதுரி. அர்ச்சனா வாடி, நம்ம போய் அம்மாவை தடுப்போம். பிரியா நீ போய் அந்த மணி வாயை மூடுறி. நீங்க 2 பேர் இருக்கிறீங்களே, டென்ஷன் ஆகாதக்கா, அமைதியா சண்டையை வேடிக்கை பாரு. அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுங்களுக்குள்ளேயாக்கா சண்டை நடக்குது. வெளி ஆளுங்க ஒருத்தவங்க வந்து சிக்கியிருக்காங்க, அவங்கள நம்ம ஆளுங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணணும்க்கா. உண்மையான நல்லங்க இதுதான்க்கா உண்மையிலேயே. அடிப்பாவீங்களோ? சரி, இப்போ எதுக்கு முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அதையெல்லாம் கேட்டேன்னா மீனா குடும்பத்தில் அதையெல்லாம் அவங்க பொண்ணுக்கு போட்டு அனுப்புவாங்கன்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் நல்ல வசதியான இடம், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்கள் எல்லா புருஷங்களை விட என் புருஷன் தான் நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு. அதனால் என் வீட்டுக்கு வர மருபவை நல்லா தெருப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் கேட்டேன். ஒத்துக்கிறேன். பதனை எங்கள் எல்லா புருஷங்களை விட நல்லா சம்பாரிச்சு வச்சுருக்குது. நீ எங்களை விட நல்லா வசதியானவ தான். ஆனால் அவ்வளோ வசதி இருந்தோம் எதுக்குடி தேவையில்லாமல் 200 சவரன் நகையை போயிட்டு அவங்க கிட்ட கேட்ட? நீதான் பெரிய கோடீஸ்வரியாச்சே. வரப்போற பொண்ணுங்க நீயே எல்லாத்தையும் மாட்ட வேண்டியதானே வாங்கி. ஏன் 200 பீஸாத்தே ஒரு 500 சவரன் கூட வாங்கி போட வேண்டியதானே? அப்படி போடு. வாய மூடுபடி, சத்தமா பேசிட்டோமோ? ஏக்கா பார்வதி அது சூப்பர்லக்கா. இன்னும் ஏமா வச்ச சூப்பரா தானே இருப்பாங்க. அது இல்லாம இந்த சௌந்தர்யாத்தை எப்ப மாட்டோன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மாட்டிக்கிச்சுல, நல்லா மீனை வருகிற மாதிரி வருப்பாங்க பறிப்போம். 2 எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமாங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அத்தை. நான் இப்ப எல்லாத்தையும் எடுத்து விட்டேன்னு வைங்க, ரொம்ப கஷ்டமா போயிடும் அத்தை, ரொம்ப கஷ்டமா போயிடும். அது இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க, இலகுன இதயமா இருக்குது. கேட்டாங்கன்னா இதயம் வெடிஞ்சிடும் சொல்லிட்டேன். அதனால இதை பத்தி யாரும் இதோட பேசாம நம்ம வேலையை பார்க்கறது நல்லதுன்னு தோணுது. அத்தே எனக்கு மஞ்சள் காஞ்சி போச்சு அத்தே, மறுபடியும் எடுத்து பூசுங்க. வாரண்டி செல்லம் இரு. இங்கே பாரு சௌந்தர்யா, குழந்தை சொல்லுது பத்தல, அதே தான். அதனால அமைதியாக நில்லு, அதுதான் உனக்கு நல்லது. தேவையில்லாத வாயை விட்டு பிரச்சனை பண்ணாதே. யதார்த்தமாக தான் பேசணும் பார்வதி. நீங்களாம் தான் தேவையில்லாமல் சண்டைக்கு வரீங்க. எல்லாத்தையும் பழசெல்லாம் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்து. இங்கே பாரு, நான் இவளை வாழ்த்திட்டு போகலான்னு தான் வந்தேன். என் வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். நான் ஒன்றும் பழைய மாதிரிலாம் இல்லை. நான் மட்டும் அப்படி இருந்திருந்தேன்னா சுகன்யா கிட்ட என்னால் பேசியிருக்க முடியுமா சொல்லுங்க கொஞ்சம்? இந்த இவ்வளோ நேரம் இவகிட்ட நல்லபடியாக தானே பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சுகு, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஆமாம் சௌந்தர்யா. நீ என்னடி ஆமாம் போட்டுனுக்கிற? இங்கே பாரு சௌந்தர்யா, நீ அவகிட்ட ஏதோ மோசமாக நடந்துக்கிறதுக்கோ இல்லை நீ மோசமாக பேசுறதுக்கோ அவ ஒன்றும் உனக்கு எந்த தப்பையும் பண்ணலை, புரியுதா? நீ தான் அவள் வாழ்க்கையில் கும்மியாச்ச, அதை ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரி சின்ன பசங்களாம் சுற்றி இருக்கிறாங்க, தேவையில்லாமல் எதனா வார்த்தையை விட்டு என்கிட்ட வாங்கிட்டிக்காத போ முதலிங்கிறது. சரி போகிறேன் பார்வதி, சும்மா கத்தாத. நான் ஒன்றும் பழையபடி இல்லைங்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேனே. இங்கே பாரு சுகே, நீ எதோ தப்பாலாம் எடுத்துக்காத. நான் முன்னாடியெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட அப்படி இல்லை, அதைத்தான் நான் அதுக்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அது புரிஞ்சிக்க மாட்டேங்குது. நீயாவது புரிஞ்சுக்கிட்டியா என்ன? எனக்கு அது போதும், நான் கிளம்புறேன். ஷில்பா வரேன்டி. மீனா நான் வரேன். வாடி, திரும்பி எல்லாம் வந்துடாது. மூஞ்சம் மோகரெம்பர் அவளுக்கு நல்லது உமா கூட வெறுப்பேத்தினுக்கிறான். அவள் உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் பண்ணல பார்வதி. நீயா தான் கத்திய ஆரம்பிச்ச எல்லாத்தையும். சரியான தத்தியா இருக்கிறா. நான் அடி பிரச்சனையை ஆரம்பித்தேன். அவள் பேசுகிறப்ப இன்னும் நல்லா பேசினா. அவளுக்கும் நல்ல மாமியாராக இருக்கணும்னு ஆசையாக இருக்குதான். அது நல்லா காயத்ரி எங்கிருந்து கூட்டணும் போகணுமா, நல்லா பார்த்துக்கணுமா. எது அந்த சிரிக்கி அவள் நல்லா பார்த்துப்பாவ? அதெல்லாம் அவன் பார்த்துக்க மாட்டாடிய. பசங்களை இங்கிருந்து பிரித்து கூட்டணும் போடணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறா அவள். கைகாரி போறா பாரு நல்லா. அவளை அவன் அடையும். சரி கோவப்படாத. அவள் உண்மையிலேயே மனசில் எதையும் வச்சுக்காம அப்படியெல்லாம் சொல்லியிருந்தா நம்ம அதை பற்றியும் யோசிக்கணும்ல. அவள் முன்னாடியெல்லாம் இந்தளவுக்கு யார் என்ன பேசினாலும் நின்று கேட்க மாட்டான். ஆனால் இப்போ அவள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக வர போகிறான். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன் நிறைய மாறிட்டான்னு. கேட்டிங்களாடியா? சௌந்தர்யாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த அம்மா. இன்னும் போகிற போக்கில் பாரு, 10 கூட அங்கே அமுச்சு விட்ருவா. இவளும் புள்ளியும் மறுபடியும் பழையபடி தனியாக இருக்க போகிறாங்க பாரு. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் பார்வதி. செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அந்த நாகப்பாம்பு என்றைக்குமே திருந்தாது. நான் சொல்கிறத மட்டும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அவள் என்ன பண்ணாலும்
சொன்னாலும் சரி என்ன பேசினாலும் சரி அது எல்லாமே ட்ராமா தான். அந்த நாயெல்லாம் என்றைக்குமே திருந்துற ஜென்மம் கிடையாது. யாருன்னா அவள் பேச்சுக்கு மயங்கி அப்படியே மகுடிக்கு ஊத்துட்டேன் பாம்பாட்டம் ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் வகுந்துருவ சொல்லிட்டேன். நான் எப்போவுமே அவளை நம்ப மாட்டேன் பார்வதி. நானும் தான். சரி நானும் நம்பல, அதான் நல்லது எல்லாருக்கும். என் மாமியார் சூப்பர் மாமியாருப்பா, பேச்சிலேயே எல்லாத்தையும் மிரட்டி ஓட விடுவாங்க. சிரிப்பை பாரு நல்லா இருக்கும், போங்கி நீ பேச சாட்டம் மாதிரி இப்படி சிரிக்கிறத நிறுத்தி நீ. அதை சொல்லு, இனிமேல் என் பொண்ணு உன் பொறுப்பு பார்வதி. நீ எப்படியாச்சும் அவளை நல்லா மாத்திடு. நீ இப்போ எப்படி நீ சொன்ன நாங்கெல்லாம் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோமோ அதே மாதிரி நீயும் என் பொண்ணை நல்லா பயமுறுத்தி வச்சுக்கோ, சரியா? பயமுறுத்தணுமா? சரி விடு, பயமுறுத்திடலாம். எங்கள் வீடே ஒரு பயங்கரமான வீடு தானே. சரி, இன்னைக்கு நலங்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சிட்டோம். நம்மளும் 4 பேரும் நல்ல குடும்ப தலைவர்களாக நம்ம வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டோம். இப்போ இந்த குடும்ப தலைவர்களுக்குன்னு ஒரு தனி சந்தோஷம் ஒன்று வேணாமாப்பா? அது என்னப்பா? வேற என்னப்பா, பார்ட்டி தான். நாளைக்கு எப்படியும் மனோஜ் பேச்சுலர் பார்ட்டி நடத்துவான் நாளைக்கு நைட்டு சங்கீத ஃபங்க்ஷன் முடிச்சதும். நம்ம அதுல எல்லாம் போய் கலந்துக்க முடியாது. அதனால வழக்கம் போல நம்ம 4 பேர் ஒரு தனி பார்ட்டி ஆரம்பிப்போம். பார்ட்டிக்கு பேர் என்னவோ? ஐயோ, இவே இப்ப வந்தா? டேய், என்னடா 2 பேரும் எதுக்கு எதிராக இருக்கிறீங்க? அவ வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கும்ல, என்ன நிறுத்திருக்கலாம்ல, இப்படி மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? ஏன்னா தங்கச்சியும் தெரிஞ்சுக்கணும்ல, ஒரு முறையும் பார்ட்டி வைக்கிறப்பெல்லாம் எங்களை தான் பிடிச்சி திட்டுது. என் புருஷன் ரொம்ப நல்லவர், நீங்களாம் சேர்ந்து தான் அவரை கெடுகிறீங்கன்னு சொல்லுது. இப்போ நீயாவே வாய் விட்டு மாட்டிக்கின. இப்போ தங்கச்சிக்கும் தெரிஞ்சிருக்கல இந்த பார்ட்டி எல்லாம் யாரு ஆரம்பிக்கிறேன்னு. பாவீங்களா? ஷில்பா, நீ எதை தப்படுத்துக்கதமா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, நான் முடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். அட நானும் எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் முரளி. ஆனா அந்த பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். இவனுங்க 2 பேர் என்னங்க மாப்பிள்ளை கணக்கா வந்திருக்கானுங்க? அதானே இவ்வளோ நேரம் ஏதோ அந்த மஞ்சள் கலர் ஜிப்பாவை தானே மாட்டிக்கின்னு சுற்றினானுங்க. இது என்ன இப்போ கோட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கின்னு வந்திருக்கிறானுங்க? இவங்க 2 பேரா? அது ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் போறாங்களாமே. மேரேஜ் ஃபங்க்ஷனா? அப்படியேடா ராகுல்? டேய், மேரேஜ் ஃபங்க்ஷனா போறீங்க? ஆமா மம்மி. அம்மா கிட்ட சொல்லவே இல்லையாப்பா இதை பத்தி காலையில இருந்து? இப்போ நான் என்ன சொல்றது மம்மி, இது எனக்கே தெரியாது ஆக்சுவலா. இப்போதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாண்டே, மச்சான் எனக்கு திடீர்னு கல்யாணம் வச்சிட்டாங்க, சீக்கிரமா வாடா, நீ தான் என் கல்யாணத்தில் நின்று ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னான். சரி நான் மட்டும் வந்தால் நல்லா இருக்காதுரா, கூட என் அண்ணனையும் கூட்டிட்டு வரேன், அப்புறம் என் பொண்டாட்டி, அப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லாரையும் கூட்டிட்டு வரேன், நாங்கள் 4 பேரும் வந்து உன்னை வாழ்த்தி நல்லபடியா இருக்க சொல்லி வேணிக்கிறோம்டா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். என்னடா உளறி நிக்கிற? நான் எங்க வளர்றேன், நான் தெளிவாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாய் வேணா கொஞ்சம் ரோலாக இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து இந்த 4 பேர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எல்லாத்தையும், நாங்கள் எங்கே போகிறோம் எப்போ வருவோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க இந்த திடீர் கல்யாணத்தை பற்றி. நான் இப்போ திடீர்னு உங்ககிட்ட சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் ரோலாகத்தானே செய்யும் மட்டை. இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்போங்கடா, அமைதியா இருடா. சரிண்ணா, இப்படி கேட்டுன்னு வாங்க போகிறோங்களா? சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரேன், டாட்டா. பார்த்து போயிட்டு வாங்கடா, டேய் பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் பார்த்து இருங்க, பொண்ணுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருப்போது யார் மாப்பிள்ளைன்னு. அதெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது மாமா, நீங்கள் வேற. குரங்கு, ஏன் பொண்ணுக்கா? உங்கள் பொண்ணுக்கு நான் சொன்னேன், சேச்சா தப்பாக சொல்லிட்டேன் மாமா, உங்கள் பொண்ணு கிடையாது. அது ஏன் வந்து கன்ஃபியூஸ் ஆக போகுது? அதுவா கல்யாணம் பண்ணிக்க போகுது? நாடகம் இருந்த கல்யாணத்தையும் நிறுத்திச்சு அது. அதே அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இதில். ஆமாம், நீங்கள் என்னத்துக்கு இந்த இவ்வளோ கேள்வி கட்டுனுக்கிறீங்க? இவ்வளோ பெரிய பசங்களை வெளியே அனுப்ப மாட்டீங்களாப்பா சும்மா? அதானே, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், மற்றதெல்லாம் வந்து சொல்கிறோம். அம்மா நான் போயிட்டு வரேம்மா, அதை போயிட்டு வரத்த. சரிப்பா சந்தோஷ், பார்த்து போயிட்டு வாங்கப்பா. பொம்பளை பிள்ளைங்களை கூட கூட்டிட்டு போறீங்க, கண்ணும் கருத்துமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடணும், சரியா? அதெல்லாம் பசங்க பத்திரமா கூட்டின்னு வந்துருவாங்க ஷில்பா. ஆமா, அவங்க 2 பேர் எங்கப்பா? அதானே எங்க அவளுங்க 2 பேரும் எங்க கிட்டலாம் ஒரு வார்த்தையை சொல்லலை, வெளியில கிளம்புறோன்னு. கிளம்பிட்டு வந்து சொல்லலான்னு இருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரெடி ஆகினுக்கிறாளுங்க, ரூம்ல வந்துருவாளுங்கண்ணா. அது நான் கிளம்பிட்டு தான் வந்து சொல்லணுமா? முன்னாடியே வந்தெல்லாம் சொல்லக்கூடாதா? ஷில்பா சரி இல்லடி, உன் வீட்டு மருமவளுங்க 2 பேரும் என் பொண்ணையும் சேர்த்து தான் சொல்றேன். சரி விடு, அதுக்கு நான் தனியா கவனிச்சிடுறேன் அவளுங்கள. ரொம்ப ஓவரா தான் பண்ணி நிறுகிறீங்க. 23 வயசு பொண்ணுங்களுக்கு வெளியில போறதுக்கு சுதந்திரம் இல்லையா? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? சொல்லணும்டா, 23 இருந்தேன்னா 63 இருந்தேன்னு வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் போகணும். எங்க போறீங்க, என்ன பண்றீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லணும். பெத்தவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். ஐயோ, என்ன இவ்வளோ கோவப்படுறாங்க? திருட்டு கல்யாணம் பண்ண போறோம்னு தெரிஞ்சா இழுத்து போட்டு அடிப்பாங்க போல இருக்கா? ஓகே மம்மி, சொல்லிட்டே போறோம். அதுதான் கரெக்ட். சரி, நேரத்தோட வந்துருங்க. எத்தனை மணிக்கு ரிட்டர்னு? மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துருவோமா? சரிப்பா சந்தோஷ். சந்தோஷ், சொல்லுங்கப்பா. ஈவினிங் நீயும் ராகுலும் இந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருங்க, போன முறை பண்ண மாதிரி, சரியா? போன முறை எல்லாத்தையும் நீ தான் பண்ண, இந்த முறை ராகுலும் இருப்பான், சரியா? நம்ம கார்டன்லயே வச்சுக்கோங்க பேச்சுலர் பார்ட்டியை. நாங்க எதுக்குப்பா அந்த வேலையெல்லாம் பண்ணணும்? மனோஜ் அண்ணன் தானே பார்ட்டி வைக்கிறாரு. டேய், பார்ட்டியை அர்ச்சனா வீட்டில் பண்ண முடியாது, இங்கே தான் வைக்க முடியும். அதனால தான் நீங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லணுமா உங்களுக்கு? இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம். டி வாய் முடுறோம். சரி வா ஷில்பா, நம்ம உள்ள போலாம். சரி, இவங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலான்னு கேட்கலாம் தானே வந்தோம். என்னங்க இன்னைக்கு எப்படிங்க வெஜிடேரியன் தான் சமைக்கணும், என்ன சமைக்கலாம்? சோறு குழம்பு பொரியல்னு செஞ்சு நின்றீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால எதனா வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செஞ்சு வச்சிருங்க. அப்படியே அந்த வெள்ளை குருமாவும் செஞ்சு வைங்க.
வைங்கம்மா. அந்த மீனா கிட்ட சொல்லுங்க சூப்பரா சமைப்பா. அப்படியே அந்த கேரட் அல்வா கொஞ்சம் செஞ்சு வச்சிட சொல்லு. சூப்பரா பண்ணுவா. ஷில்பா அப்புறம் நீ என்ன பண்றன்னா நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நான் தயிர் பச்சடி தான் செய்ய போறேன். விட்டா நீங்க லிஸ்ட் ஏத்திக்கிட்டே போறீங்களே. பாரு இவங்க கிட்ட வந்து கேட்டு தப்பு பண்ணிட்ட பாரு நீ. வா நம்ம போயிடலாம். தயிர் பச்சடி செய்ய சொல்லிதான்டா நானும் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள போயிட்டாலேடா அவ. உனக்கும் நந்தினிக்கோ கல்யாணம் ஆக போகிற நேரம் வீடே சந்தோஷமாக இருக்குதுண்ணா. இதெல்லாம் யாருக்கு அமையும் சொல்லுங்க. சரி வாங்க கடற்கடன்னு போயிட்டு நம்ம ஆளுங்க ரெடி ஆயிட்டான்னு பார்த்துட்டு வரலாம். நந்தினி அசோக் மாமா வீட்டுல தான் ரெடி பண்ண முடியும். காயத்ரி ரெடி ஆயிட்டலான்னு மட்டும் போய் பார்த்துட்டு வா. நம்ம கிளம்பலாம், டைம் ஆகுது. அதுவும் சரி தான். சரி அப்போ நான் போய் என் பொண்டாட்டி வலிச்சுன்னு வரேன். நல்ல வேலை அவங்கள போய் கேட்டதுனால தான் போச்சு. நாமெல்லாம் செஞ்சுருந்தோன்னு சாம்பார் கூட்டு பொரியல்னு வேலை இழுத்துட்டு இருக்கோம். வெஜ் ரைஸ் செய்ய சொல்லிட்டாங்க, சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருவோம். நல்ல வேலை தான் பண்ணீங்க. சரி கூட சைட் டிஷ் என்ன பண்ணணுமா? மீனாவை ஒயிட் குருமா பண்ண சொல்லியிருக்காங்க. நீ கேரட் அல்வா பண்ணுவியா? நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணிடுவேன். அந்த வெஜ் பிரிஞ்சிக்கு தேவையானதெல்லாம் அதோ நம்ம பார்வதி ரெடி பண்ணிடும். குத்துனா ஒன்றுப்பா, நீங்கள்லாம் ஈஸியாக செஞ்சுட்டு நான் மட்டும் கஷ்டமானது செய்வேண்ணா. அதெல்லாம் முடியாது. எல்லாரும் எனக்கு எல்லாத்தையும் அரிஞ்சு கொடுங்க, நான் தாளிக்கிறேன் வேணாண்ணா. அது தர நீ எப்பவுமே பண்ணுவேன். தெரியுது இல்லை? அப்போ எதுவும் பேசாதீங்க. சரி அப்போ நான் டீயை வைக்கிறேன். டீயை குடிச்சிட்டு பொறுமையாக வேலையை ஆரம்பிக்கலாம். நீ டீ வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீட்டோட 2 மருமக வந்திருக்காளுங்க. என்னன்னு கேளு. டக்குன்னு திரும்புறாங்க பாரு. அத்தை சொல்லுமா. வேணாம் நீ சொல்ல தேவையில்ல. நீயும் உன் புருஷனை சேர்ந்து வெளியே கிளம்புறீங்க. கூட நந்தினி சந்தோஷம் வராங்க. வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க அதானே? உங்களுக்கு தெரியுமா அப்போ? ஒளரிடாதடி. ராகுலோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் அத்தை கிளம்புறோம். போயிட்டு வந்துடுறோம். சரிடா பார்த்து போயிட்டு வாங்க. அத்தை போயிட்டு வரத்த. பாரத்தை சுகத்தை போயிட்டு வரோம். அம்மா போயிட்டு வரம்மா. பார்த்து போங்கம்மா. போயிட்டு ஃபோன் பண்றீ? சரிங்கம்மா சரிங்க அத்தை. ஏமா காயத்ரியா, உன் புருஷன் நீங்க 2 பேரும் கிளம்பி இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன அதே ட்ரெஸ்ஸோட கிளம்புறீங்க? ட்ரெஸ் மாத்தலையாப்பா? அவ இதே ட்ரெஸ்ஸோட தான் வரேன்னு சொன்னாமா. நான் மட்டும் தான் அங்கே போயிட்டு மாற்றிப்பேன். எங்க போயிட்டு மாத்தி பண்ணிய? ஐயோ ஒளரி தள்ளுறாளு. அத்தை அவ அப்படி சொல்லல அத்தை. மாத்திட்டு எல்லாம் போக முடியாது. அது எப்படி அங்கே போய் மாற்ற முடியும்? லூசா நந்தினி நீனு. இங்கேருந்தே முடிஞ்சா மாற்றிக்கோ, இல்லைன்னா இப்படியே வா. சரி சரி சாரிடி. ஆமாம்மா நான் இப்படியே தான் போக போகிறேன். நான் எங்கேயும் போய் எதையும் மாற்ற போகிறது இல்லை. என்ன நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா மண்டபத்தில் போய் மாத்திக்கிறதுக்கா? நீ அதெல்லாம் எங்கேயும் மாற்றக்கூடாது. ட்ரெஸ் எல்லாம்னா வீட்டில் இருந்தே மாற்றின்னு போகிறதுனா போ. நீ எதையும் மாற்றவும் வேணாண்டி. இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்குது. மேலே ஒரு அழகாக ஒரு துப்பட்டா மட்டும் போட்டுன்னு போ. சரிம்மா சரிம்மா பார்த்து போயிட்டு வா. எம்மடியே காலையில இருந்து பூ அழகாக வச்சிருந்தியம்மா. அதை எடுத்து வைக்கிறது தானே. நல்லா அழகாக இருக்கிற காலையில இருந்து பூ எடுத்து வச்சுக்கோ. சரிம்மா போயிட்டு வச்சுக்கிறேன். போயிட்டு வச்சுக்கிறியா? இல்லை காரில் போவோம்ல, ஸ்மெல்லு அப்படியே எனக்கு ஒத்துக்காது, தலைவலிக்கும். அதான் அங்கே போனதும் காரில் இருந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பூவை கவரில் போட்டு வச்சுக்கோன்னா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எடுத்து தலையில் வச்சுக்கோ. நல்லா அழகாக இருன்னா. சரிம்மா போயிட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. மா நடி போயிட்டு வந்துடுறேன். சரிடியே. நந்தினி தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதடி. நீ ஒன்றும் இங்கேருந்து ஓடி போகிறது கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே தான் வரப்போகிற. அதனால அமைதியாக இரு. சரிடி எங்கள் அம்மா என்கிட்ட இப்படியெல்லாம் பாசமாக பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. சரி என் ஆத்தா நான் போயிட்டு வரேன். எதனா சொல்கிற போகிறேன் பாங்கடி. முதல்ல இங்கே இருந்துக்கின்னு நல்லா வந்துட்டாளுங்க. இப்போ தான் போயிட்டு வரேன். நீ இங்கேயே நின்றுக்கிறாளுங்க பாங்கடி. இதெல்லவா ஒரு ஆசீர்வாதம். சரி தாயே நான் போயிட்டு வரேன். இது போதும் எனக்கு. பொறுமையா பொங்கடி ஓடாதீங்க. ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு போறா அவ. நான் திட்டுறேன்ல அவளை, அதைத்தான் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு போறா. வேற ஒன்றும் இல்லை. ஆஹா